இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து புணர்ச்சி, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல். இது ரெண்டுமே புணர்ச்சி தெரிஞ்சாதான் நம்ம கொஞ்சமாவது ஆப்ஷன்ல இருந்து எது கரெக்டுன்னு நம்ம செலக்ட் பண்ண முடியும். வாழை இலை இருக்குதுன்னா இப்போ வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து என்னன்னா நிலைமொழி. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் நிலைமொழி, ரெண்டாவது இருக்கிறதுக்கு பேர் வந்து வருமொழி. அப்போது நிலைமொழி இது வந்து இது வருமொழி, இது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ நம்ம இந்த நிலைமொழியோட லாஸ்ட் எடுத்து பார்க்கணும். இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, வாழை, இது வந்து ஐயில் முடியுது. இப்போ இது ஈ இருக்குது, ரெண்டுமே உயிர். இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த புணர்ச்சி விதிகளை அந்த ஃபுல்லும் நம்மளுக்கு ஞாபகம் வைக்க முடியலனாலும் நம்ம அந்த கான்செப்டை மட்டுமாவது புரிஞ்சுக்கணும். என்னென்னா ரெண்டுமே உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா நம்மளால் அதை வந்து நம்மளால் இயல்பாக புணர முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு எழுத்து சேர்க்கணும். அந்த எழுத்துக்கு பேர் தான் உடம்படு மெய் எழுத்து. அப்படி சேர்க்கறதுனால தான் இதுக்கு உடம்படு மெய் புணர்ச்சின்னு பேர். ஆனால் இதை நம்ம ஞாபகம் வைக்கணுமானா அதை விட நம்மளுக்கு அந்த கான்செப்டை ஞாபகம் வைக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதாவது ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு உயிரெழுத்து வரும்போது அது எந்த உயிரெழுத்துன்னு நம்ம பார்க்கணும். ஐ வந்துச்சுன்னா நம்ம ஈ போடணும். அதே இது மற்ற எல்லா உயிரெழுத்துக்களுக்குமே நம்ம யூ போடணும். அதே இது ஏ வந்தால் மட்டும் ரெண்டுமே வரும், இவ்வு வரும், இயூ வரும். இப்போ இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மணி ப்ளஸ் அழகுன்னு இருக்குது. இப்போது மணி, இந்த மணியில் இது வந்து இன் ப்ளஸ் ஈன்னு பிரிப்போம். இது அப்போ இங்கே முடிகிறதும் உயிரெழுத்து, அதாவது நிலைமொழியோட இறுதியும் உயிரெழுத்து, வருமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்து. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஐ வந்துச்சுன்னா நம்ம ஈ போடணும். இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்குது, ஈ தான் வந்திருக்கு. அப்போ உடனே ஈ போட்டுட்டு நம்ம மணி, இந்த ஈயும் ஆவையும் சேர்த்தா மணி அழகு பார்க்க போகிறோன்னா தேவாரம் பார்க்க போகிறோம். இப்போ தேவாரத்தை நம்ம வந்து செயலில் படிச்சிருப்போம். தே ப்ளஸ் வாரம்னு பிரிக்கலாம், தே ப்ளஸ் ஆரோன்னு பிரிக்கலாம். ஆனால் இலக்கண முறைப்படி இது கரெக்டா அப்படின்னு பார்த்தா இலக்கண முறைப்படி இதில் வந்து எது ஒன்று கரெக்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், எது தப்புன்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம தே ப்ளஸ் ஆரம்னு போட்டால் தான் இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து. ஸோ ஏக்கு இ இல்லைனா யூ வரும். அப்படி போட்டு நம்ம புணர்ந்து பார்த்தா தான் தேவாரம் வருது. ஸோ இலக்கண முறைப்படி தே ப்ளஸ் ஆரம் கரெக்டு, தே ப்ளஸ் வாரம் வந்து தப்பு. இப்போ மாவிலைன்னு இருந்துச்சுன்னா நம்ம மா ப்ளஸ் இலைன்னு பிரிப்போம். அப்போ இது கரெக்டானு பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து இம் ப்ளஸ் ஆ உயிர், இங்கே உயிர். அப்போ ஆக்கு வந்து என்ன வரும், யூ தான் வரும். ஏன்னா ஐக்கு மட்டும்தான் என்ன வரும், ஈக்கு மட்டும்தான் ஈ வரும். மற்ற ஏனை எதுக்கு என்ன தான் வரும், யூ வரும். ஸோ இது மாவிலை. ஓகே, இதுதான் உடம்படுமை. உடம்படுமைனா ஈ இல்லைன்னா யூ சேர்க்கறது தான். ஓகேவா, ரெண்டு வருமொழி முதலும் சரி நிலைமொழி இறுதியிலையும் சரி நம்மளுக்கு வந்து என்ன எழுத்து இருக்கணும், உயிர் எழுத்து இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்படுமை வந்து தோன்றும். ஓகேவா, அதுக்கடுத்து இப்போ இயல்பீறு விதியிரு புணர்ச்சின்னு இருக்கு. ஓகே, அந்த புணர்ச்சி பேர் நம்மளுக்கு ஞாபகம் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பள்ளித்தோழன் இருக்குது. நம்ம நார்மலாக பள்ளித்தோழன் நமக்கு தெரிஞ்சதை வச்சு அப்படி போட்டு எழுதுவோம். ஆனால் அது எது கரெக்டான இதுனா இப்போ இங்கே வந்து உயிரில் முடியணும். உயிரில் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து உயிர் முன் கசதப மிகும், இதுதான் இந்த ரூல். ஓகே, அப்போ இங்கே உயிரில் முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து என்னது கசதப மிகுது. இப்போ தோழன்னா பள்ளித்தோழன். அப்போ இங்கே நிலத்தலைவர், இங்கே உயிர் இருக்கணும். உயிர் இருந்தால் இங்கே வந்து கசதப மிகும். ஓகே, இதில் வந்து என்னென்னா இது வந்து ஏன் இதுக்கு இயல்பீறு புணர்ச்சின்னு ஃபஸ்ட்டு பள்ளித்தோழன் அப்படிங்கிறது, பள்ளித்தோழனுங்கிறது இயல்பீறு புணர்ச்சி. இயல்பாக இருக்கிறதுல இந்த உயிர் முன்னாடி இந்த இது வர்றதுனால இந்த இத்து ப்ளஸ் ஓ இருக்கிறதுனால நம்ம இத்து வந்து சேர்க்குறோம். இப்போ நிலம் ப்ளஸ் தலைவருக்கு நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இங்கே இந்த உயிர் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம மறுபடியும் இங்கே இத்து போட்டு நம்ம எழுதுகிறோம். ஓகே, அதுக்கடுத்து குற்றியலுகுர புரட்சி. நம்மளுக்கு தெரியும் குற்றியலுகுர சொற்கள்னால் குசுடு துபுரு, இதுதான் வந்து என்னது குற்றியலுகுரம். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்கன்னா இப்போ பந்து ஆட்டம், இதை நம்ம எப்படி பிரிப்போம், பந்து ப்ளஸ் ஆட்டம்னு பிரிப்போம். அப்போ இதை நம்ம கரெக்டாக அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இங்கே வந்து என்னென்னா இத்து ப்ளஸ் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். நார்மலாக அது உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா கூட
ஊ வந்து கேன்சல் ஆகும் லாஸ்ட்டாக எப்போ இங்கே உயிர் வரும்போது. அப்போ புரிஞ்சதில்ல? அப்போ இங்கே உயிர் வருது, உயிர் வந்துச்சுன்னா இங்கே ஊ வந்து கேன்சல் ஆகும் உயிர் வந்துச்சுன்னா, அவ்வளோதான். அது நார்மலாக அப்படி புணர்ந்தது. இப்போ இந்த குற்றியலுகரத்திலேயே இட்டு இரு வரும்போது அந்த ஒற்று மட்டும் இரட்டும். அது எப்படின்னா, இப்போ வீடு ப்ளஸ் தோட்டம்னு இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது, டூ இருக்குது. அப்போ இது இட்டோடது, அதனால அது வந்து என்ன ஆகுதுன்னா 2 வாட்டி ரெட்டிக்குது, வி இட் டூ. அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ரூல்ஸ், இப்போ வீட்டு தோட்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தா கூட நம்ம பிரித்து எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், ஓகே இது வந்து ஒற்று வந்து ரெட்டிச்சிருக்குது, அப்போது வந்து என்னென்னா நம்ம எப்படி எழுதணும்னா வீடு அதுக்கப்புறம் ப்ளஸ் தோட்டம்னு எழுதணும். இப்போ சோறு ப்ளஸ் பானைன்னு இருக்குது, நம்மளுக்கு என்ன தெரியும், இட்டும் இரும் ரெட்டிக்கும்னு தெரியும். அதனால் சோற்று பானை. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே இப்பு போட்டு எழுதணும். ஏன்னா இரு ப்ளஸ் ஊவா, நம்மளுக்கு இங்கே ஊ வந்துச்சுன்னா இங்கே கசதப மிகும். ஓகேவா? அப்போ நம்ம இப்படி பார்த்து எழுதும்போது நம்மளுக்கு சந்திப்பிழையில் கூட மிஸ்டேக் வராது, ஒற்றுப்பிழைகள் இருக்காது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காட்டாறுன்னு இருக்குது, அதை நம்ம எப்படி பிரிப்போம், காட்டாறுனா காடில் ஓடுற ஆடு, அப்போ காடு ப்ளஸ் ஆறு. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், இங்கே அந்த குற்றியலுகுற புணர்ச்சியில் இங்கே வந்து இந்த இட்டு வந்து ஒற்று வந்து ரெட்டும், அதனால் இன்னொரு இட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே உயிர் வந்திருக்குது, அதனால உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், அதனால் இந்த இட்டு வந்து இட்டு ப்ளஸ் ஊ ஆகுது, இட்டு ப்ளஸ் ஊ ஆகி இந்த ஊ கேன்சல் ஆகி இந்த இட்டு மட்டும் இருக்குது. அப்போது அதனால் அது அப்புறம் மறுபடியும் இந்த காட்டு போட்டு இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து டா ரூ அப்படி காட்டாருன்னு போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஊவை கேன்சல் பண்ணுறீங்களே அங்கே கேன்சல் பண்ணலையேன்னு கேட்பீங்க. ஏன் அங்கே கேன்சல் பண்ணலன்னா இங்கே என்ன இருக்குது, ஆறுன்னு இருக்குது, இது வந்து என்னது ஆ உயிர் எழுத்து இருக்குது. ஓகே, இந்த டூ இந்த குற்றியலுகுற சொல்லுக்கும் முன் என்ன இருக்குது, உயிரெழுத்து இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருந்துச்சு, உயிரெழுத்து இல்லை, அதனால் இந்த ஊ கேன்சல் ஆகலை. இங்கேயும் உயிரெழுத்து இல்லை, இத்து இருக்குது, மெய் இருக்குது, வருமொழி இதெல்லாம் வந்து என்ன இருந்துச்சு, மெய் எழுத்து இருக்குது. அதனால இங்கே வந்து இந்த டூ ஊ உக்குரல் வந்து மெய் விட்டு போகலை, ஊ கேன்சல் ஆகலை, இதுலேயும் ஊ கேன்சல் ஆகலை. ஆனால் இங்கே உயிரெழுத்து இருக்குது, அதனால இங்கே கேன்சல் ஆகுது. ஓகே, அதுக்கடுத்து முற்றியலுகுற புணர்ச்சினாலும் இந்த சேம் தான், குற்றியலுகுற மாதிரி தான். அங்கே உயிர் வந்துச்சுன்னா இந்த உக்குரல் வந்து மெய்யை விட்டு போயிடுது, அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தா பூ பெயர் புணர்ச்சி. இப்போ பூ வந்தாலே, அந்த பூ இருந்தாலே, இந்த பூக்கு வந்து 2 விதமான ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். ஒன்று இந்த இதோட இப்போ இக்கு அந்த க ச த ப இருக்குல்ல, க ச த ப இந்த மாதிரி சொற்கள் வரும்போது இங்கே இந்த அந்த மெய்யெழுத்துக்களும் வரலாம், இல்லைன்னா அதோட இனமும் வரலாம். இப்போ பூக்கொடி, அதை நம்ம பூங்கொடின்னு எழுதலாம், ரெண்டுமே கரெக்டு தான். அது மாதிரி பூச்சோலை பூஞ்சோலை ரெண்டுமே கரெக்டு தான். இது வந்து பூ பெயர் புணர்ச்சி. அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ பூக்கொடி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பூ ப்ளஸ் கொடி தான் போடணும், பூங்கொடி கொடுத்துருந்தாலும் பூ ப்ளஸ் கொடி தான் போடணும். அதுக்கடுத்து இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்டாக என்னதுன்னா, இப்போ தனி குறில், இந்த தனி குறிலுக்கு முன்னாடி ஒற்று இருந்துச்சுன்னா அந்த ஒற்று வந்து ரெட்டிக்கும். ஓகே, இப்போ கல் ப்ளஸ் அதர் அப்படி இருக்குன்னா அந்த கல்லாதர். ஓகே, அப்போ வந்து என்னென்னா 2 வாட்டி இந்த இல் வந்து ஒட்டுக்கும். இப்போ தனி ஒரு குறில் மட்டும் இருக்குதுன்னா அது பக்கத்தில் உள்ள ஒற்று வந்து ரெட்டிக்கும். இது வந்து ஒரு ரூல்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நம்மளுக்கு பிரித்து எழுதுக இல்லை வந்து இது ரொம்ப மேஜர் ரோல் பண்ணும். இப்போ கல் அணை இருக்குன்னா நம்ம எப்படி பண்ணால் கல் ப்ளஸ் அணை, இந்த ல எப்படி வந்திருக்கும்னா அதில் இல்லு வந்து இந்த தனி குறில் இங்கே இருக்கிறதுனால இந்த ஒற்று வந்து ரெட்டிச்சிருக்கும். அப்புறம் மகர ஈற்று புணர்ச்சி. மகர ஈற்று புணர்ச்சினா இப்போ வந்து பாடம் ப்ளஸ் வேலை அப்படி இருக்குதுன்னா அந்த அந்த மகர ஈற்று வந்து கெட்டு மீறி மறுபடியும் இதை புணரும். அதுலேயுமே வந்து என்னென்னா கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இங்கே வந்து போச்சுன்னா இங்கே வந்து என்னது இருக்குது, டா இட்டு ப்ளஸ் ஆ இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, யுவு தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு க ச த ப ஏதாவது இருந்தால் தானே நம்மளுக்கு வந்து அந்த எழுத்துங்க வரும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, இவ் இருக்குது. அதனால் நம்ம நார்மலாக பாட ப்ளஸ் வேலை பாட வேலை அப்படின்னு நம்ம பண்ணிடலாம்.
இப்போ பழம் ப்ளஸ் தோலில் பழம் இம்மு பெயரும் பழ ப்ளஸ் தோல் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, தோ இத்து ப்ளஸ் ஓ. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இத்து வந்து நம்மளுக்கு இங்கே வரும் எக்ஸ்ட்ரா. புரிஞ்சுதா? அந்த உயிர் வந்து வந்துச்சுன்னா அந்த கசதப்பை வந்து மிகுது. அதே சேம் ரூல் தான் இங்கே கொண்டு வருவாங்க, பழத்தோல். ஓகே, இப்போ காலம் கடந்தான்னு இருக்குது. இப்போ இம்மு கேன்சல் பண்ணிடும். இங்கே ஆ இருக்குது, இங்கே இக்கு இருக்குது. இந்த இடத்துல என்ன, இந்த இக்கோட இனமான இங்கு வந்து வந்திருக்கு, காலம் கடந்தான். ஓகே, இப்போ மகர ஈற்று புணர்ச்சின்னா அதை நம்ம பார்க்கணும். அந்த இம்மை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்கணும் கசதபை சொல்லி இருக்குதா, அங்கே உயிரெழுத்து இருக்கும்போது இங்கே கசதபை இருக்குதா, இருந்தால் நம்மளுக்கு அந்த இக்கா இச்சா இப்பா என்ன வருதுன்னு பார்க்கணும் கசதபை. ஆனால் நம்மளுக்கு அங்கே இல்லாத பட்சத்தில் நார்மலாக நம்ம எழுதிடலாம். இருந்தால் அதோட ஒற்று எழுத்தை போட்டு நம்ம எழுதுகிறோம், இல்லைன்னா அதோட இனமிகளை போட்டு நம்ம எழுதுகிறோம். இதுதான் மகர ஈற்று புணர்ச்சி. அதுக்கடுத்து பண்பு பெயர் புணர்ச்சி. ஓகே, ஒரு இதோட பண்பை சொல்கிறதுக்கு பேர் தான் பண்பு பெயர். அதில் வந்து இப்போ நிறம் சுவை எல்லாம் எதானாலும் இருக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இதில் வந்து ஒரு 8 ரூல் இருக்குது. இப்போ இந்த ரூலை வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பிரித்து எழுதுகளை இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் இதில் இருந்து தான் அது வந்திருக்குன்னு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஈறு புகுதல்லாம் ஒன்றும் இல்லை, மை விகுதி போகும், அதுதான் ஈறு புகுதல். இதில் 2 விஷயம் வந்து என்னென்னா, ஓகே, உகரம் வந்து ஈயா மாறும் ஒரு இடத்துல. ஓகே, அதுக்கடுத்து அடி அகரம். ஓகே, ஆ வந்து ஐயா மாறுது. இது ஒரு ரூல். இது மட்டும்தான் எழுத்துக்கள் வந்து மாறும். மற்றபடி இனமிகள் முன்னின்ற மெய்த்திரிதல் அது வந்து அந்த மெய் போயிட்டு இன்னொரு மெய்யாக தெரியும். இப்போ இம்முக்கு பழுது இன் அந்த மாதிரி. ஓகே, தன்னொற்று ரெட்டெல்லாம் ஓகே. ஆதி நீடெல்லாம் அந்த முதல் எழுத்து மட்டும் அது வந்து நெடில் எழுத்தாக மாறும், குறில் எழுத்து. ஆனால் நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒரு 2 ஞாபகம் வைக்க வேண்டியது, ஊ அதாவது என்னன்னா அந்த இடை உகரம் வந்து ஈயா மாறிடும், அடி அகரம் வந்து ஐயா மாறிடும். இதை ஞாபகம் வச்சுருந்தாலே நம்மளுக்கு போதும். வேறு எதுவும் ரொம்ப பெருசாக ஞாபகம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ பெருவழின்னு இருக்குது. பெருவழினா ஏதோ ஒரு பெருமையான ஏதோ வழி. அப்போ மை விகுதி அது வந்து ஒரு பெரிய அந்த மாதிரி குறிக்குது. அப்போ அது பெரியங்கிறது ஒரு பண்பு பெயர். ஓகே, நம்ம இப்போ என்ன எழுதிடலாம், பெருமை ப்ளஸ் வழி. அப்போ இந்த மை விகுதி கெட்டாலே பெரு ப்ளஸ் வழின்னு கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இது ரொம்ப ஈஸி தான். இப்போ கரியன்னு இருக்குது. அப்போ இவனோட கரியன். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் வரும், நம்ம கருமை ப்ளஸ் அண்ணுன்னு பிரிக்கலாமா இல்லைன்னா கரிமை ப்ளஸ் அண்ணுன்னு பிரிக்கலாமான்னு. இந்த கரியன்னா அவனோட ஒரு பண்பை தான் சொல்லுது. இது ஒரு ஆண். கரிமை ப்ளஸ் அண்ணுங்கிறது இது வந்து வேற தன்மையை குறிக்குது. ஒரு கரியன் ஒரு ஆண், அவனோட தன்மையை வந்து குறிக்கல. அதோட கரிமை அப்படிங்கிறது இது வந்து என்னதுன்னா ஒரு உப்பு கரிக்கிறது அந்த மாதிரி. அது வந்து ஒருத்தங்களை பற்றி பெருமையானதாக இல்லை. அப்போ இந்த கருமை ப்ளஸ் அண்ணுங்கிறது அவனோட தோற்றத்தையோ இல்லை அந்த கருமையான இதை வந்து பண்பு பெயரை வந்து சொல்லுது. அப்போ கருமை ப்ளஸ் அன் தான் கரெக்டு. அப்போ அந்த கருமை ப்ளஸ் அண்ணா அவங்க எப்படி இப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பிரித்து எழுதும்போது சேர்த்து எழுதுக்கோ பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கருமை ப்ளஸ் அண்ணா இப்போ நம்ம மை வீது கட்டுறது ஈறு போதல். ஓகே, அப்போ கரு ப்ளஸ் அன். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் இங்கே உயிர் வருது இந்த உக்குரல் மெய் விட்டு ஓடுவோம்னு நம்ம பண்ணுவோம். அப்போ கரு ப்ளஸ் அன் தான் வரும், வேறு எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. அப்போ இந்த வேலை அது வந்து பண்ணலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே தான் இங்கே பண்பு பெயர் வந்தால் இந்த மை விகுதி அந்த மாதிரி கெட்டால் மட்டும் பண்பு பெயர் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடையில் உள்ள உகரம் வந்து எப்படி மாறும், இகரமாக மாறிடும். கரு அப்படிங்கிறது கரி அப்படின்னு மாறிடுது. அதுக்கப்புறம் இங்கே ஈ இருக்குது. இங்கே ஈ இருக்கிறதுனால நம்ம ஈ போட்டு கரியன் சேர்க்குறோம். ஓகேவா? அப்போது நம்மளுமே போட்டு பார்க்கணும். நம்ம பிரித்தெழுதுகளை ஒரு இது கொடுத்து இது பிரித்தெழுதுகள் கொடுத்துட்டாங்கன்னா அதில் எந்த பாசிபிலிட்டிலாம் இருக்குது, நம்ம எந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டால் கரெக்டாக வருதுன்னு பார்த்து நம்ம ஒவ்வொன்றா நெக்லெக்ட் பண்ண நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இப்போ மூதூர்னா என்னது, முதுமை ப்ளஸ் ஊர். இது நமக்கு தெரியும். இது நம்ம கரெக்டான செக் பண்ணணும்ல. அப்போ மை விகுதி பெயரும். இப்போ தூணா இத்து ப்ளஸ் ஊ. அப்போ இங்கேயும் ஊர் இருக்குது. அப்போ இங்கே உயிர் வந்திருக்குன்னா அங்கே உக்குரல் வந்து பெயரும். அப்போ முத்து ப்ளஸ் ஊர். ஆனால் நம்மளுக்கு வந்து இங்கே மூ இருக்குது. அப்போ இங்கே மை விகுதி இருக்கா, இங்கே நம்ம ஒரு விதி ஆதி நீடல். அப்போ ஆதி நீடல்னால் இந்த குறில் எழுத்து வந்து என்ன ஆகும்னா நெடில் எழுத்தாக மாறும். அதுக்கு பேர் தான் ஆதி நீடல். ஸோ மூத் ப்ளஸ் ஊர் மூதூர்.
ஓகே, அப்போது நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை பிரித்து எழுதிட்டு நம்ம எதெல்லாம் போட்டால் கரெக்டாக வருது. நம்ம பண்பு பெயர் புணர்ச்சிக்குன்னா நம்ம பண்பு பெயருக்கு ஒரு 8 ரூல்ஸ் இருக்குது, அதை மட்டும் தான் போடணும். அதை போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பண்பு தொகையில் உள்ள எக்ஸாம்பிளே இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பார்க்கும். இப்போ பைந்தமிழ்னு இருக்குது. நாளைக்கு என்ன தெரியும், பைந்தமிழ்னா பசுமை ப்ளஸ் தமிழ். இருந்தாலும் இது நம்ம கரெக்டானு பார்க்கணுமா வேண்டாமா, பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மை விகுதி கெட்டுரும், அப்போ பசு ப்ளஸ் தமிழ்னு இருக்கும். இப்போ நம்மளுக்கு இங்கே பேன் இருக்குது, அங்கே பையன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆவை ஐயா மாற்றணும். அப்போ நம்மளுக்கு ஒரு விதி தெரியும்ல, அடி அகரம் ஐயாதல். அப்போ இங்கே நம்ம இதாக போயிடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு கெடுதல் இப்போ சூ நம்மளுக்கு தேவையில்லை. அதனால இது நம்ம என்ன பண்ணுறோன்னா கெடுதல் விகார புணர்ச்சியின்படி அந்த சூ கெட்டது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு இனமிகள் படி பைந்தமிழ் இந்தமிழ் வருது. ஓகே, அப்படின்னா நம்ம பசுமை தமிழ் பிரித்தது கரெக்டு அப்படின்னு நம்ம ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடலாம். இப்போ இது ரொம்ப ஈஸி தான். நெட்டிலைனா என்னது, நெடுமையான இலை. மை விகுதி வழக்கம் போல் போயிடும். அப்போ நெட்டு அந்த இட்டு ப்ளஸ் ஊ. அப்போ அந்த இட்டு இருக்குதுன்னா அந்த ஊ போனதுக்கப்புறம் ஏன்னா அங்கே உயிர் இருக்குது, அதனால் ஊ போயிடும். அப்போ இட் இலை, அவ்வளோதான். நார்மலாக அது புணர்ந்து நெட்டிலைன்னு வந்துருந்துச்சு. இப்போ செந்தமிழ், அது செம்மை ப்ளஸ் தமிழ்னு இருக்குது. ஓகே, அப்போது நம்மளுக்கு ஆனால் என்ன வேணும், இந்து வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி அந்த இம்முக்கு படுது செந்தமிழ். அது மாதிரி கருங்கடல்னு பார்த்திங்கன்னா கருமை ப்ளஸ் கடல். அப்போ மை விகுதி போயிடும், கரு ப்ளஸ் கடலாக இருக்குது. அப்போது இனமிகள் விதிப்படி இந்த இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இனமிகள் வருதுன்னா இங்கே பாருங்கள், இரு ப்ளஸ் ஊ. அப்போ உயிர் வருது. அப்போ உயிர் முன்னு இந்த கசதப மிகும். அப்போது இந்த கசதபோட என்ன மிகுது, இங்கே இனமிகள் விதிப்படி இங்கு கருங்கடல் இங்கே புணருது. ஓகே, இதுதான் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.